மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் மிக அருமையான ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதுதான் நீர் மேலாண்மையில் தன்னிறைவு அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை முதல்வர் முன்பு முதல்வருக்கு புரிவது போன்று செய்திகளை கூறியது அனைவரையும் ஈர்ப்பில் எடுத்திருக்கின்றது. அதை குறித்தான ஒரு காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டு பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் காணொலி கொண்டு செல்லலாம். தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி தமிழ்நாட்டில் பல முக்கியமான விடயங்களை வைத்து அரசியல் செய்கின்றார்களோ அதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக அன்று தொட்டு இன்று வரை இந்த காவிரி நீர் மேலாண்மை அல்லது இந்த காவிரி நீர்ப்பாசனம் என்பது ஒரு அரசியலாகவே இருந்து வருகின்றது. அதற்கு நல்ல ஒரு தீர்வை தேடி பல்வேறு முறை பல தலைவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் நீதிமன்றத்தில் கூட பல தீர்ப்புகள் இருக்கின்றது. இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பேருண்மை. இந்த விடயத்தில் தற்பொழுது ஆளும் அரசு தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிக எளிமையாகவும் மிக அருமையாகவும் மக்களுக்கு புரியும்படியும் மேலும் முதல்வருக்கு புரியும்படியும் மிக அழகான முறையில் ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதுதான் நீர் மேலாண்மை. நாம் தமிழ்நாட்டில் எப்படி மின்மிகை மாநிலமாக மாற்றினோமோ, கரண்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எப்படி மாற்றினோமோ அதுபோன்று நீர் மேலாண்மையிலும் நீர் மிகை மின் மாநிலமாக, அதாவது நீர் மேலாண்மை மாநிலமாக நல்லதொரு அனைவருக்கும் குடிநீர் கிடைப்பது போன்றும் பாசன நீர் கிடைப்பது போன்றும் நாம் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக எளிமையான முறையில் புரியும் அளவிற்கு சட்டமன்றத்தில் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கின்றார். இது அனைவரும் எதிர்பார்க்காத ஒன்றாகவே இருந்து வருகின்றது. ஏனென்றால் எல்லா கூட்டத்தொடரிலும் எல்லா சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பலர் பேசுவார்கள். ஆனால் மக்களின் தேவையாகவும் மக்களின் முகமாகவும் இப்பொழுது கோடை காலத்தில் மிக அத்தியாவசியம் ஒன்றாக இருக்கக்கூடிய நீர் என்பது கோடை காலம் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் மிக அத்தியாவசியமான ஒன்று. குறிப்பாக பயிர் பாசனத்திற்கு நீரை தவிர்த்து வேறு எதனாலையும் தீர்வு செய்ய முடியாது, அதை விளைவிக்க முடியாது. எனவே இந்த அடிப்படையிலேயே நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிக சரியான ஒரு பேச்சை சட்டமன்றத்தில் கொடுத்திருக்கின்றார். இதை உன்னிப்பாக நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கவனிக்கின்றார். மேலும் இதை குறித்து என்ன செய்ய வேண்டும், எதிர்கால திட்டமிடல் என்ன என்பது குறித்தெல்லாம் அவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார். குறிப்பாக தற்பொழுது வர இருக்கக்கூடிய மழை காலத்திற்கு முன்பு அனைத்து ஆறுகளையும் தூர்வார வேண்டும், குளங்களை தூர்வார வேண்டும், இப்படியாக பேசிவிட்டு பிறகு நதிநீரை இணைக்க வேண்டும் என்ற பல செய்திகளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் கூறியிருக்கின்றார். மிகவும் அனைவரையும் ஈர்த்த இந்த செய்தி அனைவருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு செய்தியாக தற்பொழுது மாறியிருக்கின்றது. அதே நேரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தார், நீருக்காக மேலும் காவிரிக்காக என்ன செய்தார், உண்ணாவிரதம் இருந்தார் போன்ற செய்திகளை எல்லாம் பரிமாறும் பொழுது எதிர்க்கட்சியில் அதாவது அதிமுகவில் இருப்பவர்கள் கூட மேடையை தட்டி ஆர்ப்பரித்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. கலைஞரை குறித்தும் பேசினார். அவரும் நதிநீருக்கு என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் அவர் கையில் எடுத்து அவர் பேசியிருக்கின்றார், மேலும் செயல்பட்டிருக்கின்றார் போன்ற செய்திகளை எல்லாம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருப்பது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. மிக தெளிவானதொரு தலைவராக, மக்களுக்கான தலைவராக, மக்களின் முகமாக இப்பொழுது அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாறியிருப்பது என்பது அனைவருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் தலைமை தாங்கக்கூடிய சக்தியை கொண்டவராகவும் மேலும் அரசியல் புரிதலுடைய ஒரு தலைவராகவும் மாறுவார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மேலும் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருந்தாலும் தனக்கென ஒரு நிலைப்பாட்டை கொண்டு தனக்கென ஒரு அந்தஸ்தை கொண்டு தற்பொழுது செயல்பட்டு வருகிறார். சட்டமன்றத்தில் இவருடைய பேச்சை கேட்கவே அனைவரும் இருப்பது போன்று ஒரு தெளிவான பேச்சை தான் எப்பொழுதுமே சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசி வருகின்றார். அதுபோன்றுதான் போன கூட்டத்திலும் பேசினார், இந்த முறை சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பேசி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இதுபோன்று அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் வருவது உங்கள் தமிழா செய்தி. நன்றி, வணக்கம்.